தாடிக்கொம்பு பேரூராட்சியில் தரமற்ற வகையில் பேவர் பிளாக் கல் பதிப்பதாக குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பேரூராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டு ஆண்டியகவுண்டனூர் பகுதிக்கு 20 ஆண்டுகளாக எந்தவித பெரிய நலத்திட்டங்கள் செய்யாத நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சுமார் 6 லட்சம் மதிப்பீட்டில் 80 மீட்டர் அளவுக்கு பேவர் பிளாக் தரமான முறையில் பதிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது அதே பகுதிக்கு 10 லட்சம் மதிப்பீட்டில் சுமார் 100 மீட்டர் அளவுக்கு பேவர் பிளாக்கள் பதிக்கப்படுவதாக தெரிகிறது. மேலும் அவ்வாறு பதிக்கப்படும் பேவர் பிளாக் கல் தரமற்ற முறையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்றதாக இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அப்பகுதி பொதுமக்கள் கூறியதாவது: தாடிக்கொம்பு பேரூராட்சி ஆத்தூர் தொகுதியின் கடைக்கோடி பகுதியில் அமைந்துள்ளது. இதனால் பேரூராட்சி நிர்வாகமும் அரசு அலுவலர்களும் இப்பகுதியை ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதியாவே கருதி கடந்த காலங்களில் அடிப்படை வசதிகளை செய்து தர மறுத்து வந்ததுள்ளதாக கூறினர். இது தேர்தல் காலம் என்பதால் கடைசி கட்டத்தில் இது போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறது என்றும், பொதுமக்கள் அடிப்படை தேவைகளுக்காக வழங்கப்பட்ட இந்த பணியை பொதுமக்களின் தேவையறிந்து செயல்படுத்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தற்போது தாடிக்கொம்பு பேரூராட்சி நிர்வாகம் வாயிலாக ஒதுக்கப்பட்ட நிதியில் ஆண்டியகவுண்டனூர் பகுதிக்கு 10 லட்சம் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் கல் பதிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை செயல்படுத்தக்கூடிய பேரூராட்சி நிர்வாகம் முறையாக கண்காணித்து பொதுமக்களின் வசதிக்காக பொதுமக்களின் வரிப்பணத்தில் இருந்து செயல்படுத்தும் இந்த திட்டத்தை சரியான முறையில் தரமாக செயல்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்பது இப்பகுதி மக்களின் வேண்டுகோள். ஆனால் இங்கு செயல்பாடு மக்களின் நலனுக்காக செய்யப்படுவதாக தெரியவில்லை. அரசியல்வாதியில் தங்களின் சுயலாபத்துக்காக செயல்படுவதாகவே பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இந்த பகுதிக்கு பல ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் இந்த மக்கள் நலப்பணியை இந்த தொகுதி அமைச்சரான பெரியசாமி தலையிட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கு தகுந்த உத்தரவு பிறப்பித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது. மண்ணு வந்து இப்படியே இருந்த மேனிக்கே அப்படியே 2 இதை போட்டுன்னு அப்படியே வச்சு விட்டாங்க. இது அப்படியே சரிஞ்சிராதா? சரிஞ்சிரா, அதுக்கு கட்டுறீங்கிறாங்களே. நான் சொன்னேன் இன்னும் ஒரு கல்லை எடுத்துட்டு கூட எங்களுக்கு அதுல காங்கிரஸ் மாதிரி போட்டுக்கலாம், அது மாதிரி போட்டு விட்டுருங்கப்பா அப்படின்னு போடுறோம். அவ்வளவுதான். காங்கிரஸ் போடுறீங்க இல்ல கல்லெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு பின்னாடி அப்புறம் என்ன செய்வாங்க? அன்னைக்கு அந்த ஆள் வந்துச்சு இல்ல, அது சொன்னதுக்கு அதான் வச்சு விட்டுருக்குமா, எடுத்துட்டு வச்சு விட்டுருக்குமா அப்படிங்குது அந்த ஆளு. கிளீனா இருக்கு அவங்க வேலை, கிளீனா இருக்குமென்னு சொல்றாரு அவரு, அந்த இவரு கான்ட்ராக்டுக்காரு. இதான் கிளீனா இருக்கிறதுக்கு அர்த்தமா? அதான் இது இங்க பாரு சந்தை, அங்க எல்லாம் பதிச்சா அங்க சந்தே இல்ல. நம்மளுக்கு பதிக்கும் போது அங்கிட்டு பதிக்கும் போது சந்து இல்ல, இதுல வந்து விடவா விட்டுருக்கு. விடவாவா அதுக்கு இந்த பெருமண்ணை கொண்டாந்து கொட்டிருக்கிறாங்க. எம்சாண்டு கொட்டணும், கூட உள்ள போகுது. எம்சாண்டு கொட்டணும், எம்சாண்ட கொட்டாம இந்த இதை கொட்டி இருக்கிறாங்க. ஏதோ வேற ஏதோ கழிவு மண்ணை கொண்டாந்து கட்டின மாதிரி தெரியுது. உள்ள எப்படி போகும், சந்துக்குள்ள எப்படி போகும்? ஆமா, கல்லு கல்லா இருந்துச்சுன்னா உள்ள இறங்காது இல்ல. ஒரு வருஷம் கல்லு வச்சு அப்புறம் இது வச்சு கட்டினாங்கன்னா சரியா போயிடும். இல்ல இது வந்து சைட்ல 2 பக்கம் கட்டிட்டு தானே கல்லே பதிக்கணும். அப்பனா தானே கரெக்டா அடங்கி நிக்கும் கல்லு. என்ன சொல்றாங்க? இல்ல அது மண்ணை அள்ளிட்டு ஒட்டி போடுங்க, அப்படி போடாம கூட விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னா பழனி வேணாங்க போடா விட்டு போயிருவாங்க அப்படிங்குது. ஏமா அது உங்க காசு தானம்மா, உங்க காசு தான், வரி காசுல தானம்மா அது போடுறாங்க. போட விட மாட்டேன். என்னம்மா? இந்த மண்ணை அள்ளிட்டு ஒட்டி போட்டா போட்டுட்டேன், இல்லாட்டி அந்த கங்கலை கொஞ்சம் கட்டி விட்டுட்டு தண்ணி திண்ணையில ஏறும்ல. ஆமா, தேக்கம் கொடுத்து அப்ப கீழே இறங்காது, கீழே இறங்க
கீழே இறங்குதான்னு பார்க்கும். சந்து வெறும் சந்து ரொம்ப அங்கெல்லாம் அடக்குறது இப்படி சந்தை இருக்கு. நல்லா இப்படியே விட்டா இறங்கிக்கிற கட்டை சைடில் கட்டை கட்டாங்க இல்லைன்னா இறங்கி கட்டை கட்டி ஒவ்வொன்றா சரி பண்ணி விட்டுட்டு போனா என்னப்பா இப்படியே விட்டா கட்டணும்